வணக்கம். சமீபத்துல கனடாவுல நடக்க போற G7 மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு இல்லையா? பாகிஸ்தான் மீடியாவுல ஆரம்பிச்சு அப்புறம் சர்வதேச அளவுல கூட இது பேசப்பட்டுச்சு. இங்க இந்தியாவிலயும் கூட. இதன் பின்னணி என்ன, உண்மை என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. இது முதல்ல பாகிஸ்தான் மீடியாவில தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பரப்பின பிறகு ப்ளூம்பர்க் மாதிரி சில மேற்கத்திய செய்தி நிறுவனங்களும் ஏன் நம்ம ஊர்ல சில பத்திரிகையாளர்களும் கூட இதை பின்தொடர்ந்து செய்தி போட்டதா அதுல சொல்றாங்க. அதுதான் ஆரம்ப புள்ளி. ஆனா உண்மை நிலவரம் என்ன? அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? உண்மை என்னன்னா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் இல்லையா, அவரே நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு போன் பண்ணிருக்கார். முதல்ல தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் G7 மாநாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாவே அழைப்பு விடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடியும் அவரோட ட்விட்டர் பக்கத்துல கனடா பிரதமருக்கு நன்றி சொல்லிட்டு மாநாட்டுல கலந்துக்கிறத உறுதி செஞ்சிருக்கார். அப்ப அழைப்பு உறுதியாயிடுச்சு. ஆனா இந்த G7 அப்படின்னு என்ன ஒரு முக்கியமான அமைப்பு? ஏன் இந்த அழைப்பு இவ்ளோ பெரிய செய்தியாச்சு? ஒரு சின்ன அழைப்பு தானே. G7 அப்படிங்கிறது அசாசதி, அதாவது அடிப்படையில உலகின் முக்கிய வளர்ந்த மேற்கத்திய ஜனநாயக நாடுகள் சேர்ந்த ஒரு குழு. பிரான்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா. ஆமா. ஒரு காலத்துல இவங்க எடுக்கிற முடிவுகள் உலக போக்கே தீர்மானிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா G7ஓட உலகளாவே முக்கியத்துவம் முன்ன மாதிரி இப்ப இல்ல அப்படிங்கிறது தான். இந்தியா உறுப்பினரா இருக்கிற பிரிக்ஸ் மாதிரி வேற கூட்டமைப்புகளோட வளர்ச்சி, பிரிக்ஸ் நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரம், அதாவது உலக ஜிடிபியில அவங்க பங்கு 35% மேல போயிடுச்சு. பொருளாதாரம் பெருசானது மட்டும் இல்ல, பிரிக்ஸ் பொருளாதாரம் இன்னும் வேகமா வளர்ந்துட்டு வருது. அதனால உலக பொருளாதார சக்தி மையம் கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறுது. இது சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ G7 தங்களோட முக்கியத்துவத்தை தக்க வைக்க இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளோட ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் தொடர்ந்து 7வது வருஷமா இந்தியாவை விருந்தினரா கூப்பிடுறாங்கன்னு அதுல குறிப்பிடுறாங்க. 7வது வருஷமாவா? ஆமா. நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாடியே சொன்னதா ஒரு மேற்கோளையும் அந்த வீடியோல காட்டுறாங்க. அதாவது, நீங்க G7 ஒரு குரூப் வச்சிருந்தீங்க, மத்தவங்கள சேர்க்கல, அதனால நாங்க பிரிக்ஸ்னு எங்க குரூப் ஆரம்பிச்சோம் அப்படின்னு. இப்போ பிரிக்ஸ் ஒரு சக்தியா வளர்ந்ததால தான் G7 இந்தியாவை கூப்பிட வேண்டியிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு கெஸ்டாவாது. Do you consider that the BRICS will expand? Well, to be honest, why the club? Because there was another club. It was called the G7 and you wouldn't let anybody else into that club. So we said we go and form our own club. So we decided, okay, we are also, good citizens of good standing who have a place in the global society, and therefore this is how typically clubs multiply. So it started, and as it started, like many clubs, it gained a life of its own. நீங்க எங்களை கண்டுக்கல, நாங்க தனியா வளர்ந்தோம், இப்ப எங்களோட துணை உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தை அந்த வீடியோ முன்வைக்குது. G7 எடுக்கிற முடிவுகள் முன்ன மாதிரி உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லைன்னு, அந்த குரூப்புக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற உறுப்பு நாடுகளோட பொருளாதாரம், மக்கள் தொகை வளர்ச்சி எல்லாம் கூட குறைஞ்சிட்டு வருது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த G7 அழைப்பு சர்ச்சை தேவையில்லாத ஒண்ணு. இந்தியா G20, பிரிக்ஸ் மாதிரி இன்னும் பரந்த கூட்டமைப்புகள்ல அதிக கவனம் செலுத்துறதான் சரி. ஆக மொத்தத்துல இந்தியாவுக்கு G7 அழைப்பு வந்திருக்கு. அது உறுதியான செய்தி. அந்த சர்ச்சை தேவையற்றது. ஆனா இதை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக அரங்குல G7 மாதிரி பழைய பாரம்பரிய குழுக்களோட இடம் மாறிக்கிட்டே இருக்கு. பிரிக்ஸ் மாதிரி புது கூட்டணிகள் மேல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி, இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலக ஒழுங்குல G7 மாதிரி ஒரு காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்த பழைய குழுக்கள் காலப்போக்குல தங்களோட செல்வாக்கை தக்க வைக்க என்ன மாதிரி மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும்? இல்ல பிரிக்ஸ், G20 மாதிரி வளர்ந்து வர்ற கூட்டணிகள் தான் இனிமேல் உலக போக்க முழுசா தீர்மானிக்குமா? அருமையான கேள்வி. இந்த விரைவான ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. இது பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.